நம்முடைய ஆண்டவரும் நமக்கு இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணமுள்ள பரிசுத்தமுள்ள வல்லமையும் அதிகாரமும் நிறைந்திருக்கிற அவருடைய அதிசயமான நாமத்தினாலே இந்த 25ஆம் ஆண்டு முதலாவது வாரம் முதல் செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெப ஐக்கிய கூடுகையில் கர்த்தருடைய பாதத்தில் வந்து விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு ஜெபத்தோடு முறையிடுதலோடு கண்ணீரோடு கவலையோடு நெருக்கத்தோடு துன்பத்தோடு பலவிதமான போராட்டத்தோடு தேவன் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா, இந்த தேவன் என்னை அதிசயமாய் நடத்த மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கிற நமக்கு அவருடைய மகிமையுள்ள நாமத்தினாலே ஆச்சரியமான நாமத்தினாலே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே ஒளி நிரப்பட்டு நிறைவானது வரட்டும். உன் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவையும் கர்த்தர் இந்த நாளில் நீங்க போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எதுமே சொல்றேன், என் குறைவை சொல்லு, என் குறைவை சொல்லு, என்னுடைய குறைவை, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை, என் குடும்பத்தில் காணப்படுகிற குறைவை இந்த நாளில் என் ஆண்டவர் அதை நீக்கி போடுவார். அல்லேலூயா. தேவ ஆவி இந்த நேரத்தில் உனக்குள்ள வரணும். விசுவாசத்தின் வல்லமை உனக்குள்ள இறங்கணும். கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை உன் குடும்பத்திற்காக செய்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தகுதியான ஆளாக தகுதியான பாத்திரமாக தேவன் நம்மை உருவாக்க போகிறார். ஆமென் அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபத்தோடு வந்திருக்கிற, எத்தனை பேர் கண்ணீரோடு வந்திருக்கிற, எத்தனை பேர் தேவ சமூகத்துல விண்ணப்பத்தோடு வந்திருக்கிற? அல்லேலூயா. விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறியா, ஜெபத்தோடு வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டா நீ சும்மா உட்கார்ந்து இருக்கிற. எத்தனை பேர் விண்ணப்பத்தோடு வந்திருக்கிற? உனக்காக, உன் வீட்டுக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, குடும்ப சமாதானத்துக்காக, உன் வீட்டார் ரட்சிப்புக்காக எத்தனை பேர் விண்ணப்பத்தோடு வந்திருக்கிற? அல்லேலூயா. இன்றைக்கு அதற்குண்டான பதில் உன் ஆண்டவருடைய பாதத்தில் உனக்கு உண்டாகும். ஆமென். அற்புதங்களை செய்கிறவர் உன் அருகிலே இருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த வார்த்தைக்கு முன்பாக போவதற்கு முன்பாக ஒரு வார்த்தை உனக்கு சொல்லிடுறேன். உன் விசுவாசம் பெருகும்படி, உன் விசுவாசம் பெருகும்படி. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் கிட்ட வந்தா ஏதாவது அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, கர்த்தரனை வாழ்க்கையை மாற்றுவாரா, ஏதாவது நன்மை செய்வாரா என்ற எண்ணம் உனக்கு வேணாம். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், ஆச்சரியமா உன்னை நடத்துகிறவர், நன்மையை உனக்கு தருகிறவர், அவர் மாறுகிறவர் அல்ல. இந்த நேரம் அப்படிப்பட்ட விசுவாசம் உனக்கு வேணாம். அந்த நம்பிக்கையை தூக்கி தூர போடு. இப்ப ஒரே ஒரு நம்பிக்கை உனக்கு வரணும், ஒரே ஒரு விசுவாசம் உனக்கு வரணும். இந்த இயேசு கிட்ட போனா, இந்த தேவனை தேடி போனா, தேவ சமூகத்துக்கு போனா, கர்த்தருடைய சபைக்கு போனா ஏதாவது அற்புதம் நடக்குமா அந்த எண்ணம் உனக்கு வேணாம். அது தானா வரும். அல்லேலூயா. அது தானா நடக்கும். நீ என்ன, இப்போது நீங்கள் என்ன விசுவாசிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த ஆண்டவர், இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி நீ இப்ப வகை தேடணும். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற விசுவாசம் உனக்குள்ளே வந்தால், அந்த ஆவி உனக்குள்ளே வந்தால் அற்புதமான கிரியை கர்த்தர் உனக்குள்ளே செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும், உன் மீறுதல்கள் மன்னிக்கப்படும், உன் காயங்களை கர்த்தர் கட்டுவார், உன் நோய்களை கர்த்தர் சுகமாக்குவார், உன் சஞ்சலம் நீங்கும், உன் போராட்டம் மாறும், அவமானம் நீங்கும், நெருக்கத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. இதற்கு ஒரே ஒரு விசுவாசம், இவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறீங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சீனாய் மலையில் இறங்கி வந்த சீயோன் நாயகரே, சீனாய் மலையில் இறங்கி வந்த சீயோன் நாயகரே, சிந்தை உம்மை நான் சிந்தித்தே
அல்லேலூயா. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கத்தான் நீ வகை தேடணும். ஆமென். வேதத்திலிருந்து சில இந்த ஜெபத்திற்கு உண்டான சில வேத வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். எடுத்து வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். நாம் கடந்த நாட்கள் எல்லாம் நாம் பார்த்த வசனம் தான், அதை நாம் திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். ஓசியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திலே திரும்பி போய்விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல புரியுதா வசனம்? படிங்க, திரும்ப படிங்க. அவர்கள் யாரை பார்த்து கத்த சொல்றாரு? யாரை பார்த்து? நம்மை பார்த்து கத்த சொல்றாரு. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ணும். எத்தனை பேர் உணர்ற? அது குற்றம் பெருசா ஒண்ணு இல்லை, எது வேணாலும் இருக்கட்டும். அல்லேலூயா. அது உன் வாய் தவறி வந்த வார்த்தையா கூட இருக்கலாம். அல்லேலூயா. வாய் தவறி வந்த வார்த்தையா கூட இருக்கலாம். அதுவும் தேவ சமூகத்தில் என்னதான் அது குற்றமா தான். முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க, நீங்க வந்துருங்க. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து படிங்கம்மா. என் முகத்தை தேடு மட்டும். அல்லேலூயா. யார தேடணும்? கர்த்தரை. யார் முகத்தை தேடணும்? கர்த்தர் முகத்தை. இன்னைக்கு மனுஷங்க தேவ முகத்தை தேடுறது கிடையாது. ஏதோ ஒரு முகம் அவருடைய கண்களுக்கு தேவை. அல்லேலூயா. அந்த முகத்தை பார்த்தா போதும் சந்தோஷம் வந்துடும், அந்த முகத்தை பார்த்தா போதும் நிம்மதி வந்துடும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த முகத்தை பார்த்தா உனக்கு சந்தோஷம் வருமா? உலகத்தின் முகத்தை பார்த்தா உனக்கு விடுதலை கிடைக்குமா? மனுஷ முகத்தை பார்த்தா உனக்கு சந்தோஷம் வந்துருமா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, யாருடைய முகத்தை தேட சொல்றாரு? யாருடைய முகத்தை? இந்த முகத்தை தேட இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க உனக்கு எண்ணம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. இந்த அதிசயமானுடைய முகத்தை நோக்கி பார்க்க உனக்கு கொஞ்சம் கூட இருதயத்தில் விசுவாசம் இல்லை. ஆமென் சொல்ல பாப்போம். அவர் நித்திய பிதா, தலைமுறைக்கும் தெய்வம். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவும் உலகம் முடிவதற்கு முன்பாகவும் உலகம் முடியும் வரையிலும் இப்போதும் அவர் நிரந்தரமானவர். அல்லேலூயா. இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள, இந்த தெய்வத்தை நம்ப உனக்கு மனசு வரல இன்னும். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர். எதுமே சொல்ற அவர் நாம என்னது? வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. இப்ப சொல்லு, இந்த தேவனா? சொல்லு, இந்த தேவனா? சொல்லு, இந்த தேவனா? கூடாத காரியம், நடக்காத காரியம், நிறைவேறாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமம் வல்லமை உள்ள தேவன். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர். நல்ல ஆலோசனை கொடுப்பாரு. உன் வாழ்க்கையை நடத்த, குடும்பத்தை நடத்த, உன் பிள்ளைகளை நடத்த நல்ல ஆலோசனை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென். இந்த ஆலோசனை உனக்கு வேணாம், நீ அதை அசட்டை பண்ணுற. வேதம் சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அவர் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாக நாம் அவருக்கு முன்பாக இருந்தோம். அல்லேலூயா. அவர் அப்படிதான் பார்த்தோம். அசட்டை பண்ணப்பட்ட நீ, உன்னால் கர்த்தர் அசட்டை பண்ணப்படுகிறார். நீ கர்த்தரை புறக்கணிக்கிற, அவர் உன்னை வெறுக்கிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் உன்னை மறக்கிறவர் அல்ல, இந்த இயேசு உன்னை வெறுக்கிறவர் அல்ல, இந்த தெய்வம் உன்னை உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல. அவர் சிறுமையானவனையும் எளிமையானவனையும் அவர் கூப்பிடுற குரலுக்கு அவர் செவி கொடுக்கிற தெய்வம். அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவனாக விடமாட்டேன். பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் தன் பாலகனை, தன் குழந்தையை அவர்கள் மறப்பார்கள், நான் உன்னை மறக்க மாட்டேன் சொன்ன தெய்வம். நீ இந்த மேல நம்பிக்கை வைக்கிறதே கிடையாது. இந்த மெய் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கக்கூடிய வகை இன்னும் உனக்குள்ள வரல. ஆமென். இவர் சமாதான பிரபு. யார் இவர்? சமாதானம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாயே,
இங்கே காயம், அங்கே குமுறல், அங்கே கண்ணீர், இங்கே நெருக்கம், இங்கே பிரச்சனை, இங்கே வேதனை, இங்கே போராட்டம், இங்கே உபத்திரவம், தாங்க முடியாத பாரத்தை, தாங்க முடியாத வேதனையை, தாங்க முடியாத உபத்திரத்தை, தாங்க முடியாத கண்ணீரோடு அந்த கண்ணீரின் விளிம்பிலே துக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறாயே, உன்னை தேடிதான் இந்த ஆண்டவர் இங்கே வந்தார். அல்லேலூயா. உனக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் சொன்னார், இந்த உலகம் கொடுக்கிற வண்ணமாக, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு சமாதானத்தை தர மாட்டேன். அது வந்து போகும். அது நிறையான சமாதானம் இல்லை. ஆனால் என்னுடைய சமாதானமோ உன் வாழ்க்கையை தொடரும், உன் தலைமுறையை தொடரும். அது மெய் சமாதானம். அது என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் சொன்னார். ஆமென். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை எப்படிப்பட்டவர் என்று பார்க்க போற? ஆமென். மெய்யாகவே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, மெய்யாகவே தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற கைத்திரி கதவை மெய்யாகவே தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். உன் ஜெபத்தை கேட்பார், உன் கூக்குரலை கேட்பார், உன் பாரத்தை நீக்குவார், உன் சுமைகள் மாறும். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும். இந்த ஆண்டிலே துவக்கத்திலே இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில யார் முகத்தை தேடி வந்திருக்கிறான்? யாரை பார்க்க வந்திருக்கிறான்? ஆமென். எதுவுமே சொன்னாங்க ஆண்டவரே, அவர் சொன்னார், என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, இது உம்முடைய முகத்தையே தேடுகிறோம். யாருடைய முகத்தை பார்க்க வந்தோம்? கர்த்தருடைய முகத்தை. ஆமென். அல்லேலூயா. தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் அங்க இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? அவர் இருக்கிற இடத்துல இருக்கிறாரு. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற எவ்விடத்திலும் அவர் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப எங்க இருக்கிறாரு? இங்கே இருப்பார். உன்னை என்னை பார்க்கிறாரு. யார பார்க்கிறாரு? யார பார்க்கிறாரு? யார பார்க்கிறாரு? என்னை. யார பார்க்கிறாரு? என்ன பார்க்கிறாரு? யார பார்க்கிறாரு? ரைட்டா சொல்லு. யார பார்க்கிறாரு? யார பார்க்கிறாரு? நம்ம எல்லாரையும். சரி, இப்படி சொன்னா உனக்கு புரியும். எதை பார்க்கிறாரு? இருதயத்தை. எதை பார்க்கிறாரு? யார் அது? உள்ள ஒருத்தர் இருக்கிறான், அவனை பார்க்கிறாரு. வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, உள்ள இருக்கிற மனுஷனை பார்க்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அந்த உள்ள இருக்கிற மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார். அந்த உள்ள இருக்கிற மனுஷன் தான் வேதனைப்படுறான். ஆமென். உனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்ல, அவன் வேதனைப்படுறான், கண்ணீரோடு இருக்கிறான், கவலையோடு இருக்கிறான், பிரச்சனையோடு இருக்கிறான், பல நெருக்கத்தில் இருக்கிறான். அவனை விடுவிக்க தான் கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியில விடுதலை வந்துட்டா சரீரம் தான வேதனையாயிடும். எதிர விடுதலை வரணும்? ஆவியில விடுதலை வரணும். உனக்கு உள்ள இருக்கிற மனுஷன் விடுதலை ஆயிட்டா வெளியே இருக்கிற சந்தோஷமா விடுவான். ஆமென். உள்ள இருக்கிறவன் சோர்ந்து போனாதான், உள்ள இருக்கிறவன் காயப்பட்டாதான், உள்ள இருக்கிற ஆவி கண்ணீர் வச்சாதான் வெளியே இருக்கிற மனுஷன் சோர்ந்து போயிடுற. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு எதுல பலன் தருவாரு? உன் ஆவியில பலன் தருவார். ஆமென். ஆமென். என் ஸ்தானத்துக்கு திரும்பி போயிடுவேன். அப்படி 6:1-2 படிங்க. கர்த்தரிடத்தில் திரும்புவோம். யார்கிட்ட திரும்பணும்? கர்த்தர்கிட்ட. யார்கிட்ட திரும்பணும்? கர்த்தர்கிட்ட. அப்ப நீ வேற எங்க திரும்பிட்டதுக்கு முன்னாடி வேற எங்க திரும்பிட்ட? யாரையோ திரும்பி யார்கிட்டயோ போயிட்ட. இந்த ஆண்டவரை மறந்துட்ட. இந்த அற்புதமானவரை, இந்த வல்லமையுள்ள தேவனை, ஆச்சரியமானவரை, பரிசுத்தம் உள்ளவரை, நீதிபரரை மறந்துட்ட. எங்க போயிட்ட? திரும்பிட்ட. வேதம் சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம். வாருங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்னைக்கு வந்திருக்கிற நம்மை நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாருங்கள். நம்மை பீறினார், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். அவரே நம்ம என்ன பண்ணுவாரு? என்ன சொல்ற? ஆமென். கர்த்தர் என்ன குணமாக்குவார்? ஆமென். என்ன சொல்ற? நல்ல உள்ள இருக்கிற காயெல்லாம் ஆறப்போது போற. கையத்துக்கு உள்ள இருக்கிற காயம், உள்ள இருக்கிற வேதனை, உள்ள இருக்கிற பிரச்சனை, உள்ள இருக்கிற கண்ணீர் எல்லாம் மாறி உன் ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்கப்பட போகுது. அவரே நம்மை பீறினார், நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. இந்த ஆண்டவரை புரிஞ்சுக்க முதல்ல, இவரை புரிஞ்சுக்க, தேவனை புரிஞ்சுக்க முதல்ல. அடித்தார், அதனால பிரச்சனை, அதனால
காயம், அந்த காயத்தை என்ன பண்றாரு? கட்டுவார். ஆமென். சில வேத வசனங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டி நான் அதுக்கு மேல அங்க போகலங்க, கீழே வர சங்கீதம் 13:2 எடுத்து வாசி. 1 வாசி. 1-6 வரைக்கும் டக்குனு முடியும். கர்த்தாவே, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதிர்மறை கேக்குற, எதிர்மறை கேக்குற. இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கலையே ஆண்டவரே, இன்னும் நான் எதிர்பார்க்கிற விடுதலை எனக்கு வரலையே, இன்னும் எனக்கு சமாதானம் வரலையே, இன்னும் எனக்கு நிம்மதி இல்லையே வாழ்க்கையில, இன்னும் என் சஞ்சலம் மாறலையே, எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? அவர் மறந்தாரா, நீ மறந்தியா? அவர் மறந்தாரா, யார் மறந்தது? அவரா? அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யார் கையை யார் விட்டது? யார் கையை யார் விட்டது? அவருடைய கையை விட்டது யாரு? நீ நான் தான். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. யார் மறக்கல? கர்த்தர் மறக்கல. அவருக்கு தெரியும் என்னைக்கு இருந்தாலும் எங்க எவ்வளவு தூரம் நீ போறியோ அது முட்டி மோதி எங்க வரணும்? எங்க வரணும்? நிலவெல்லாம் புரிஞ்சுக்க. காத்தாடி உயர உயர பறக்கும், அங்கிங்க போவோம். விட்டுருவாரு, கர்த்தர் விட்டுருவாரு. போ போ, உன் பலத்துல போற, உன் அறிவில போற, உன் சுய புத்தியில பேர, உன் நம்பிக்கையில ஓடுற, ஓடு 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 ஓடுன்னு கர்த்தர் ஓடினே இருப்ப. நீ உலகத்துல காத்தாடி ஏறு ஓடுது, உலகத்துல ஓடுது, ஓடினே இருக்கும். அப்புறம் தான் ஆயிடாது, கொஞ்ச நேரத்துல போனேன் கட்டாயிரம். அல்லேலூயா. எங்கேயாவது மாட்டிக்கும், உண்மையா இல்லையா? என்னடா, சுய அறிவில ஓடாத, சுய புத்தியில ஓடாத, சுய பலத்துல ஓடாத, மனுஷ அறிவில ஓடாத, மனுஷ வார்த்தைக்கு செவி கொடுக்காத, யாருடைய வார்த்தைக்கு செவி கொடு? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவருடைய வார்த்தைக்கு நீ கேட்டேன்னா, இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தா, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா, கர்த்தருடைய நிம்மதியா வைப்பாரு, சந்தோஷமா இருப்ப, சமாதானமா இருப்ப, குறைவு வந்தாலும் அதிலே மகிழ்ச்சியா இருப்ப. அல்லேலூயா. அவருடைய சந்தோஷமா வைப்பாரு, சந்தோஷமா வைப்பாரு. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? உட்காந்து யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனா நமக்குள்ள ஒரு தைரியம், நமக்குள்ள ஒரு விசுவாசம் என்னது? எல்லா நிலைமையிலும் கர்த்தர் என்னை தேற்றுவார். அல்லேலூயா. எல்லா நிலைமையிலும் கர்த்தர் யார் தேற்றுவாரு? என்னை தேற்று. யார் தேற்றுவாரு? கர்த்தர் என்னை தேற்றுவார். படிங்க 13:1. கர்த்தாவே, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எனக்கு மறைப்பீர். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். அல்லேலூயா. சஞ்சலம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? இந்த ஆத்மா இங்க இருக்குது. சஞ்சலம், இங்க சஞ்சலம் வந்துட்டா முகத்துல சந்தோஷம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இங்க சஞ்சலத்தை வச்சுக்கின்னு எப்படி மகிழ்ச்சியா வாழ முடியுமா? முடியாது. அந்த சஞ்சலத்தை இன்னைக்கு கர்த்தர் நீக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஆமென். அல்லேலூயா. டக்குனு படிங்க. எதுவரைக்கும் என் சத்துரு, எதுவரைக்கும் அந்த பிரச்சனை, எதுவரைக்கும் இந்த போராட்டம், எதுவரைக்கும் இந்த தொல்லை, எதுவரைக்கும் இந்த அவமானம், எதுவரைக்கும் இந்த நெருக்கம், எதுவரைக்கும் இந்த போராட்டம், எதுவரைக்கும் இந்த கஷ்டம், எதுவரைக்கும் இந்த கண்ணீர், எதுவரைக்கும் இந்த சத்துருவின் போராட்டம், எதுவரைக்கும் இந்த சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற, ஒரு பெரிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, சுமக்க முடியாத கொடிய வேதனையை அனுபவிக்கிற இந்த சத்துருவானவன், இந்த பிரச்சனை, இந்த துன்பம், இந்த நெருக்கம், இந்த உபத்திரவம், இந்த போராட்டம், இந்த சஞ்சலம், இந்த வேதனை, இந்த கண்ணீர், இந்த தவிப்பு, இந்த அவமானம் உன்னை மேற்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை விடுவிக்க, உன்னை தப்புவிக்க அதுக்கு மனசு இல்ல, அது உன்னை மேற்கொண்டே இருக்கிறது. எதுவரைக்கும் என் சத்துரு, எதுவரைக்கும், எந்த நாள் வரைக்கும் இந்த சத்துரு என்ன பண்ணுவான்? மேற்கொள்வான். என் தேவனாகிய கர்த்தாவே, என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை என்ன பண்ண? அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து
அல்லேலூயா அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே என்னை நோக்கி பாரும். பாப்பா 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 அப்படி கண்களோட பக்கத்துல இல்லையா? அவர் சொல்ற இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற முடிய இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் என் செவி திறந்தவைகளும் என் கண்கள் கவனிக்கிறமா இருக்குது. அல்லேலூயா. அப்ப கவனிப்பாரா கவனிக்க மாட்டாரா? அவனை எத்தனை பேர் சொல்ற கத்திர பாக்குறாரு? அவர் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரு. அது உன் கண்ணுக்கு தெரியாது. தேவன் ஆவியா இருக்கிறவர். ஆமென். ஒரு உருவம் கிடையாது அவருக்கு. யார் என்ன இல்லை அவருக்கு? நீ உருவத்துல பாருங்க. நீ ஏதாவது மாட்டி வச்சுக்கிற போட்டோல இருக்கிற ஏசெல்லாம் கடவுள் கிடையாது. போட்டோல மாட்டி வச்சுக்கிற பேரு ஒண்ணு தாடியோட அதுல ஒண்ணு வச்சான். இறுதிய ஆண்டவர் நாங்க போன இறுதியில வச்சான். அதெல்லாம் ஆண்டவரா? இல்ல, அதெல்லாம் கிடையாது. இப்படிங்கிறவர் ஆண்டவரா? அதெல்லாம் கிடையாது. போய் காலில் போய் தொட்டு தொட்டு கும்பிட்றான். முள்முடியில வச்சு பத்திரிக்கிறாரு. முள்முடியில போய் முத்தம் கொடுக்குறான். அது கடவுளா? அது இயேசு கிறிஸ்துவா? சிலையாக்குறது இயேசு கிறிஸ்துவா? இல்ல இல்ல. உன் தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். ஒளியா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். ஆமென். அல்லேலூயா. எப்படி இருக்கிறார் உன் ஆண்டவர்? ஒளியா இருக்கிறார். வாய்க்குல எப்படி இருப்பாரு இந்த ஆண்டு? ஒளியா இருப்பார். எப்படி இருப்பாரு? நீதியின் சூரியன். நீதியின் சூரியனா இருப்பார். அல்லேலூயா. உருவத்துல அவரை கொண்டு வர உருவத்துல பார்க்கிற எதுவுமே நான் அப்படி முடிச்சிடறேன். உருவத்துல பார்க்கிற எதுவுமே உன் தேவன் கிடையாது. நான் மேல போக விரும்பல. நீ உருவத்துல பார்க்கிற எதுவுமே உன் தேவன் கிடையாது. இல்ல, உன் தேவன் ஆவியா இருக்கிறார். உன் தேவன் ஒளியா இருக்கிறார். உன் தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லு பாப்பா. ஆமென். அல்லேலூயா. அடுத்து அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு நான் தள்ளாடுகிறதுனால் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். அல்லேலூயா. இப்ப பிசாசு பிசாசுனா நீ எதோ நினைச்சுக்க, யாரோட நினைச்சுக்க. உன்னை வேதனைப்படுத்துகிற, உன்னை துன்பப்படுத்துகிற, உன்னை அவமானப்படுத்துகிற, உன்னை கஷ்டப்படுத்துகிற, உன்னை அழ வைக்கிற, உனக்கு நெருக்கத்தை உண்டு பண்ணுகிற, உனக்கு பலவிதமான சோதனை ஏற்படுத்துகிறதா யாரு? யார் இது? எல்லாம் பிசாசு தான். எல்லாம் பிசாசு தான். நல்லா புரிஞ்சுக்கோ. நல்லா அடையாளம் கண்டுபிடிச்சுக்கோ. உனக்கு கஷ்டத்தை, உனக்கு பிரச்சனையை, உனக்கு அவமானத்தை, உனக்கு துன்பத்தை, உனக்கு அவமானத்தை இதெல்லாம் கொண்டு வர யார் தான்? எல்லாம் பிசாசு தான். அந்த ஆவி தான் உனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசந்த படி என் பகைஞன் அவனை மேற்கொண்டேன் என்று. யாரு பகைஞன்? யாரு உனக்கு பகை? யாரு? உன் நிம்மதியை கெடுக்கிறவன் உனக்கு பகைஞன் தானே. உன் சமாதானத்தை கெடுக்கிறவன் ஒருத்தவனா யார் அவன்? உன் பகையா இருக்கிறவன். நல்லா உன் வருமானத்தையோ, உன் சுகபலத்தையோ, உன் நிம்மதியோ, உன் சந்தோஷத்தையோ ஒருத்தன் கெடுக்கிறவன் அவன் யாரு? அவன் உனக்கு பகைஞன் தானே. அவன் யார்? அவன் தான் பிசாசு. அல்லேலூயா. அவன் தான் பகைஞன் உனக்கு. அவன் தான் யார் உனக்கு? பகைஞன். என் பகைஞன் என்னை மேற்கொண்டேன். அந்த சத்ருவானவன், உன் சஞ்சலத்தை உனக்கு ஏற்படுத்துகிறவன், உன்னை நெருக்கத்திலே கொண்டு வருகிறவன், உன்னை அவமானப்படுத்துகிறவன், உன்னை சஞ்சலப்படுத்துகிறவன், உன்னை காயப்படுத்துகிறவன், உனக்கு கண்ணீரை வர வைக்கிறவன், அந்த பகைஞன் உன்னை மேற்கொண்டேன் என்று சொல்லாதபடிக்கு நான் தள்ளாடுறேன். இப்ப பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு, அதனால நான் என்ன பண்றேன்? இப்ப கொஞ்சம் தள்ளாடுறேன். நான் தள்ளாடாதபடிக்கு சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு, என் சத்துருவானவன் என் பேரில் களி கூறாதபடிக்கு, சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி செய்திருந்தோம். அல்லேலூயா. எப்படி செய்யணும்? படிங்க. நான் உம்முடைய கிருபையின் மேல் 6 வரைக்கும் படிங்க. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். எதுமே சொல்றேன். கர்த்தாவே உங்க கிருபையில் நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லு கர்த்தாவே, என் தேவனே, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. கிருபை உன்னை தாங்கும். கிருபை உன்னை பலப்படுத்தும். ஆமென். உன் கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்.
உம்முடைய ரட்சிப்பு நீ கொடுக்கிற விடுதலை இருக்குதுல, இந்த நாள்ல உனக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. எந்த நிலைமையில வந்திருக்கிற, எந்த பிரச்சனை வந்திருக்கிற, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிற சொல்லி கர்த்தர் இன்னைக்கு என்ன விடுவிப்பாரு. ஆமென். எத்தனை சொல்ல கர்த்தர் உன்னை விடுவிப்பாரு சொல்லு. இன்னைக்கு இன்று இப்ப எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை. வேற சொல்ல சொல்ல இப்ப எனக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். ஹalleluya. நீ படிங்க. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். என் இருதயம் களிகூரும். அங்க முதல்ல பார்த்தோம், என் இருதயத்தில் நித்த வச்சிருக்கிறேன். சஞ்சலம் பண்ணுகிற சஞ்சலத்தை நித்த வைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த, சஞ்சலத்தோடு இருந்த, தவிப்போடு இருந்த, வேதனையோடு இருந்த, கண்ணீரோடு இருந்த, எங்க வந்துட்டே இப்ப யார் முகத்தை தேடி வந்த, யார் முகத்தை வந்த, யாருடைய பாதத்தை வந்த. இப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்தை படிக்காத உம்முடைய ரட்சிப்பினால், நீர் கொடுக்கிற இப்ப கொடுக்கிற விடுதலை நிமித்தமாக, நீர் கொடுக்கிற இப்ப ரட்சிப்பு நிமித்தமாக என் இருதயம் ஹalleluya ஹalleluya. உன் இருதயம் சந்தோஷப்பட போகுது. உன் இருதயம் களிகூற போகுது. ஆமென். அங்கதான் பல விதமான நெருக்கம், அங்கதான் பல விதமான பிரச்சனை, அங்கதான் பல விதமான கஷ்டம், அங்கதான் அழுது கொண்டிருக்கிற, உள்ளத்தை தான் அழுது கொண்டிருக்கிற, இருதயத்தை தான் அழுது கொண்டிருக்கிற கர்த்தர் அதை மாற்ற போறார். ஆமென் ஹalleluya. அடுத்து என் இருதயம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமென். அப்ப அவருக்கு பேர் என்னது? இவருக்கு பேர் என்னது? நன்மை செய்கிறவர். யாரு? அவருக்கு பேர் என்னது? நன்மை செய்கிறவர். வேற எங்க போனாலும் உங்களுக்கு நன்மை கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கோ. வேற எங்க போனாலும் உங்களுக்கு என்ன இல்ல. ஒருவேளை உனக்கு கஷ்டத்துல, உனக்கு பிரச்சனை மத்தியில யாராவது உனக்கு கொடுத்து உதவுவாங்க, உதவி செய்வாங்க. உதவினதை திரும்ப நீ கொடுத்துதான் ஆகணும். கை நீட்டி வாங்கினது திரும்ப என்ன பண்ணா? கொடுத்துதான் ஆகணும். இல்ல வீட்டு வாசல்ல வந்து என்ன பண்ணுவாங்க? தட்டுவான், காரி துப்புவான். ஆமா, நடந்தா இல்லையா? வீட்டு வாசல்ல காலையில வந்து கதவு திட்டு என்ன பண்ணுவான்? திட்டுவான், துப்புவான். ஆனா இந்த தேவன் அப்படி இல்லை. இதோ வாசற்படியில் வந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தான், அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுகிறேன். அவனும் இதுதான் உன்னை திட்டுகிறவர் அல்ல, உன்னை துப்புகிறவர் அல்ல, உன்னை கேவலமா பேசுகிறவர் அல்ல. அவர் சத்தத்தை நீ கேட்டு கதவை திறந்தா உன் கூட வந்து வாசம் பண்ணுகிறவர். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவருடைய நம்பிக்கை வருது? எத்தனை பேர் விசுவாசிக்கிற? ஆமென் ஹalleluya. 142 சங்கீதம் 1-7 வரைக்கும் கடகன படிங்க. நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். எப்படி கூப்பிடணும்ப்பா? எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எதுக்கு சொன்ன? எல்லாரும் என்ன பண்ண போறோம்? எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தாவே என்னை ரட்சியும். என்ன ஜெபம் அது? கர்த்தாவே என்னை ரட்சியும். என்ன ஜெபம்? கர்த்தாவே என்னை ரட்சியும். ரட்சிப்பு என்னது? விடுதலை. யாருக்கு விடுதலை வேணும்? யாருக்கு விடுதலை வேணும்? அது என்ன பிரச்சனையே உனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். உன் ஜெபம் எப்படி தான் இருக்கும்போது அதுக்காக ஒரே வார்த்தை, ஜெபிக்க தெரிந்தவர்கள் கருத்தாய் ஜெபியுங்கள், ஊக்கமாய் ஜெபியுங்கள், அதை விசுவாசமாய் ஜெபியுங்கள். ஜெபிக்க தெரியாதவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், கர்த்தாவே என்ன பண்ண? என்னை ரட்சியும். அது போதும் ஜெபம். பதில் தானா வரும் உனக்கு. ஆமென் சொல்லு பாப்பா. ஆமென். பதில் தானா வரும். ஹalleluya ஹalleluya. படிங்க. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். ஹalleluya ஹalleluya. அந்த சஞ்சலம் இருக்குதுல, உன் உள்ளத்துக்குள்ள ஓடிக்குது ஒரு சஞ்சலம் இருக்குதுல, அது என்ன பண்ணிடு? அது என்ன பண்ணு? அவர்கிட்ட கொண்டு வந்து சஞ்சலத்தை என்ன பண்ணு? அவர்கிட்ட ஊற்று. நல்லா புரிஞ்சுக்கோ. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தாக்கா ஒரு மாதிரி நினைப்பாங்களே, இதெல்லாம் யாருக்கு தேவையில்லை? யாருக்கு தேவையில்லை? உனக்கு தேவையில்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க பிரச்சனைக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. உன் பிரச்சனைக்கு யார் ஜெபம் பண்ணா? நீ தான் ஜெபம் பண்ணணும். உன் பிரச்சனையில் தான் நீ விடுதலை ஆகணும். உன் கஷ்டத்தில் தான் நீ விடுதலை ஆகணும். ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்க. நீங்க வந்திருக்கிற வேதனையோடு வந்திருக்கிற, பிரச்சனையோடு வந்திருக்கிற, போகும்போது எப்படி போகணும்? நீ எப்படி போகணும்? இதெல்லாம் இல்லாம நிம்மதியா போகணும். ஹalleluya. அப்ப சஞ்சலம்
ஒன்றை உன் இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறல அந்த சஞ்சலத்தை என்ன பண்ண? அது என்ன வேணா, குடும்பத்தை குறித்த சஞ்சலம் இருக்கலாம், உன் எதிர்காலத்தை குறித்த சஞ்சலம் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த சஞ்சலமா இருக்கலாம், உன் சுகபலத்தை குறித்த சஞ்சலமா இருக்கலாம், உனக்கு இருக்கிற கஷ்டத்தை குறித்த சஞ்சலமா இருக்கலாம், அல்லது உனக்கு இருக்கிற பலவீனத்தை குறித்த சஞ்சலம் இருக்கலாம், உன் எதிராளிகள் குறித்த சஞ்சலம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது என்ன பண்ணிடு? தேவ சமூகத்துல ஊட்டின்னா கொட்டிடு. என்ன பண்ணிடாத? வச்சிருக்காத. இங்கிருந்து என்ன பண்ணிடு? எடுத்து நீ உடைச்சு என்ன பண்ணிடாத? கொட்டிடு. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடணும். என்ன பண்ண? நெருக்கத்தை. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, இந்த நெருக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு இந்த நெருக்கத்திலிருந்து நீ என்ன பண்ணா? எப்படி கேட்கணும்? என்ன கேட்கணும்? எனக்கு நான் இந்த நெருக்கத்தில் இருக்கிறேன். சொல்லு ஆண்டவரே, நான் உனக்கு முன்னாடி கேட்கிறேன். ஆண்டவரே, நான் நெருக்கத்தில் இருக்கிறேன். சொல்லு, நெருக்கத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு இந்த நெருக்கத்தில் இருந்து என்னை நீர்தான் விடுதலையாக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் நீ கேட்கணும். வர நீ கேட்டா அது செய்வார். தங்கள் பாவங்களை அவர்கள் உணர்ந்து என் முகத்தை தேடி மட்டும் என் ஸ்தானத்துக்கு போயிடுவேன். நீ மன திரும்பிட்ட, தேவ சமூகத்தில் நிக்கிற, உன் சஞ்சலத்தை ஊற்ற போற, நெருக்கத்தை யார் விடுதலையாகணும்? நீதான் விடுதலையாகணும். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசமா கர்த்தருடைய சமூகத்தில் கேளு, தேவ சமூகத்தில் கேளு. என் நெருக்கத்திலிருந்து அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழிகள் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிட்டு, எனக்கு அடைக்கலம் இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எங்க போனாலும் நிம்மதி இல்லை. என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். சஞ்சலத்தை என்ன பண்ணிட்டார்? சமூகத்தில் நீ சஞ்சலத்தை என்ன பண்ணிட்ட? சஞ்சலத்தை ஊத்திட்ட. சஞ்சலத்தை என்ன பண்ணிட்டீங்க? ஊத்திட்ட. இப்ப கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யறேன்னா, எரேமியா 31ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. இல்ல 16 வாசித்து 13 வாங்க. 16 படிங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அழாதபடிக்கு சத்தத்தை அடக்கி உன் சத்தத்தை என்ன பண்ண? அடக்கு. அடுத்து
நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எது கிரியை? கிரியை எது? விசுவாசத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறவர் இதான் கிரியை. ஆமென். இந்த கிரியைக்கு நிச்சயமா என்ன உண்டு? பலன் உண்டு. என்ன பலன் செய்கிறார்னா 13ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஒரு சஞ்சலம் மாற போகுதுன்னு? ஆமென். எத்தனை பேர் சொல்ற சஞ்சலம் மாறுதுன்னு? சஞ்சலம் மாற போதே இல்லையா? ஆமென். இந்த சஞ்சலம் தான் மிகக்கூடிய வேதனை, மிகப்பெரிய பிரச்சனை. அதான் தாவீது எது வரைக்கும் என் இருதயத்துல நித்தம் அந்த சஞ்சலத்தை வச்சு நான் போராடி இருப்பேன். எது வரைக்கும் இந்த பகத்தை என்னை மேற்கொள்ளுமா? அல்லேலூயா. அப்ப இந்த சஞ்சலத்தை நீக்க கூடியவர் வல்லமை உள்ள தேவன் யாரு? அவர் செய்ய போறாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை திரும்ப படிங்க. 13 படிங்க. நல்லா கவனிங்க. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். அல்லேலூயா. எப்படி மகிழ வைக்கிறார்னா, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்படுத்துற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. நம்ம முடிச்சிட்டு ஜெபத்துக்கு போயிடுவோம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆமென். யாருடைய கண்ணீர்? என் கண்ணீர். யாருடைய கண்ணீர்? என்னுடைய கண்ணீர். உன் அழுகை யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். மனுஷனுக்கு தெரியாம அழுவுற, அது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ராத்திரில அழுவுற, படுக்கையில அழுவுற, தூக்கத்துல அழுவுற. ஆமென். யாருக்கு தெரியுது? கர்த்தருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? உன் கண்ணீரை யார் பார்க்கறாரு? கர்த்தர் பார்க்கறாரு. உன் கண்ணீரை யார் பார்க்கறாரு? கர்த்தர் பார்க்கறாரு. இந்த கண்ணீரிலிருந்து வர கண்ணீர் அல்ல, இங்க இருந்து வடிக்கிற கண்ணீரை யார் பார்க்கறது? கர்த்தர் பார்க்கறாரு. அதற்கு பதிலை அவர் தருவார். ஆமென். இந்த வசனத்தை படிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் நல்லா புரிஞ்சுக்கோ. நல்லா இதுல பாயிண்ட் பாரு. அவருடைய கண்ணீர் யாவையும். அப்ப இந்த கண்ணீரும் இங்க வடிக்கிற கண்ணீரையும் யார் துடைப்பாரு? கர்த்தர் துடைப்பார். நல்லது வடிக்கிற கண்ணீரையும் உடைய இருதயத்தில் வடிக்கிற கண்ணீரை யார் துடைப்பாரு? அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை. இனி சொல்லு. இனி பிரச்சனை இல்ல. அப்புறம் துக்கம் இல்ல. இனி துக்கம் இல்ல. அலறுதலும் இல்ல. இனி ஆபத்து இல்ல. வருத்தம் இல்ல. இனி வருத்தம் கிடையாது. முந்தின பாரம், முந்தின பிரச்சனை ஒழிந்து போயின. அல்லேலூயா. பக்கத்துல பாசுங்க. இனி வருத்தம் கிடையாது. இனி வேதனை கிடையாது. இனி பிரச்சனை கிடையாது. இனி துன்பம் கிடையாது. இனி சஞ்சலம் கிடையாது. இனி போராட்டம் கிடையாது. கர்த்தரை சந்தோஷமாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சஞ்சலம் மாறுகிற நேரம், உன் சஞ்சலம் மாறுகிற நேரம் அதை மாற்றக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரே ஒரு தேவன் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அவர் பாதத்தில் வந்திருக்கிற உன்னை நிச்சயமா அவர் தப்பிப்பார். அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நிச்சயமா உன்னை கண்டுபிடிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். கொஞ்சம் நீ விசுவாசிக்கிற ஜெபத்துல 12 வருஷமாக தன் ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தும் அநேக மருத்துவர்களை சந்தித்து அவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலும் மனுஷரை நம்பியும் பிரயோஜனம் இல்லாமல் யாரை தேடி வந்தார்? கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. வாழ்க்கையில குடும்பத்துல 12 வருஷம் போராட்டம், 12 வருஷம் கஷ்டம், 12 வருஷம் மிக கொடிய வேதனை, சுமக்க முடியாத வேதனை, தாங்க முடியாத பாரம், யாராலையும் குணமாக்க முடியல, யாராலையும் சுகமாக்க முடியல. அந்த கண்ணீரோடு, அந்த பிரச்சனையோடு, அந்த அவமானத்தோடு, அந்த வேதனையோடு, அந்த சஞ்சலத்தோடு யாரை தேடி வந்தாங்க? யாரை தேடி வந்தாங்க? யாரை தேடி வந்தாங்க? வந்து அவரை கட்டி அணைக்கல, அவரை கட்டி அணைக்கல, அவரை தொட்டல. எதை தொட்டாங்க? வஸ்திரத்தை கூட இல்ல, வஸ்திரத்தின் தொங்கலை. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட உடனே
இந்த ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். எப்பொழுது இந்த வேத வசனத்தை நீ விசுவாசிக்கிறாயோ, இந்த வேத வசனம் எப்போது உன் ஆவிக்குள்ளே இறங்குகிறதோ, எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, இந்த தேவ சத்தியம், கர்த்தருடைய வசனம் உன் ஆவிக்குள்ளாக இறங்குகிறதோ, அப்பொழுதே உனக்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. சும்மா இந்த காதை வாங்கி சும்மா இந்த காதை விட்டு தலையாட்டி போற தலையாட்டு பொம்மையை போல மாறாத. அல்லேலூயா. தலையாட்டி போங்க, அப்படி தலையாட்டினே இருக்கும். சொல்ற வார்த்தையில அப்படி தலையாட்டினே இருக்காத. இந்த காதுல வாங்குகிறதை இந்த காதிலே போகாதபடி அது உனக்குள்ளே போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனம், வேதம் சொல்லுகிறது, இது ரேமா, இது ஆவி, அது உனக்குள்ளே இறங்கணும். வஸ்திரத்தை தொங்கலை தொட்ட உடனே எத்தனையோ மருத்துவர்களால் குணமாக்க முடியாதவள், ஆஸ்திகளை செலவழித்து பிரயோஜனம் இல்லாதவள், கைவிடப்பட்ட நிலைமையிலே பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது என்றால், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறேன். இந்த வார்த்தை உனக்குள்ளே வந்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே சஞ்சலத்தை நிச்சயம் மாற்றுவார். நீ விசுவாசிக்கணும், நீ நம்பணும். இந்த தேவன் வல்லமை உள்ளவர் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுமே சொல்ல சூழ்நிலை மாற போகுது, எதுமே சொல்ல பிரச்சனை மாற போகுது, எதுமே சொல்ல கஷ்டம் மாற போகுது, எதுமே சொல்ல சஞ்சலம் மாற போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை